காலையிலே சமைச்சு எடுத்து இவங்கள வேலைக்கு அனுப்பிட்டு, அப்புறமா இருந்து தூசு தட்டிக்கிட்டு இருந்தேன். எப்பவும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டா டிவி பார்த்து பொழுது போக்கணும். வேற என்ன பண்றது? பெண்களுக்குடைய வேலை இதுதான். இப்படி நான் மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் பொண்ணு ஏம்மா இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. ஓகே என்னன்னு போய் பார்த்தா, எதுக்கு வாங்கின? ஆமா. இது இது எவ்வளோ ரூபா முதல்ல அது சொல்லு. ₹30. இந்த டிஷ் அது ஆகாது. அது இதுக்கு மட்டும் தான் ஆகும். டெக்ஸ்சர் ஆர்ட்னு ஒன்று பண்ணணும். அதுக்கு ஒரு கார்ட்போர்ட் மட்டும் கட்டமா வெட்டணும். எனக்கு அது பண்ணிட்டேன்னா நான் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்படி என்ன ப்ராஜெக்ட் பண்ண போற? எனக்கு ஒரு இந்த அளவுக்கு இங்க பாருங்க, இந்த கை அளவுக்கு துண்டு கார்ட்போர்ட் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு gift பண்ணி தருவேன். கார்ட்போர்ட் நான் நாளைக்கு உங்களுக்கான gift பண்ணிட்டேன். இதை கொண்டு தான் கொடுப்பேன். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கி எங்கள் ஊர் அம்மன் கோயிலில் தான் இருக்கோம். சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு கோயிலில் வந்து வரிகாரங்கள்லாம் பொங்கல் விடுவாங்க பார்த்துக்கங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேரெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிடணும். அப்போ தான் அவங்க பானை அடுப்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாரும் கொஞ்சம் அவங்க பெண்கள் தானே, எல்லாம் நம்ம பார்க்கணும்ல, நம்ம கோயிலுக்கு போக முடியுமா முடியாதா என்னன்னு எல்லாம் பார்த்து தான் நம்ம பேர் கொடுக்க முடியும். அதனால் ஒரே குழப்பத்தில் இருந்ததுனால இந்த வருஷம் பானை பொங்குறதுக்கு நானும் முன்னக்கூட்டி சொல்லிக்கல. ஓகே ஆனால் கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு இது இருந்ததுனால நானும் கோயிலுக்கு போயிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க. பூஜை முடிஞ்ச அப்புறம் அதுக்கு பிறகு தான் பொங்கல் இட ஆரம்பிப்பாங்க. நான் பூஜை முடிஞ்சதும் அப்படியே வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஏன் அப்படின்னா நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் பார்த்திங்க. அந்த வந்து குருமா மட்டும் வச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு ஓடிட்டேன். வந்து ஆப்பம் சுட்டுக்கலாம் அப்படின்னுக்கிட்டு இங்கே அதுக்கடையில் அடுப்பெல்லாம் பற்ற வச்சு அரிசியெல்லாம் போட்டு பொங்கலோடைக்கு ரெடியாக விட்டாங்க. நிலா வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலாவை பார்த்தீங்களா? பௌர்ணமி நிலா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்து, அதுவும் பொங்கலோட இடத்துல இருந்து நமக்கு பார்க்கும்போது அந்த நிலா வந்து அப்படி பளிச்சுன்னு தெரிஞ்சு கோயிலுக்கு மேலே பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்து, கோயிலை சுற்றி எல்லாருமே வரிசையாக கேப்பை விட்டு அடுப்பு அடிக்கையெல்லாம் வச்சுருப்பாங்க. விரவு எல்லாமே வீட்டிலேருந்து கொண்டு வரணும். அந்த பூஜைக்கு அதாவது நம்ம அந்த பொங்கல் அரிசி சர்க்கரை அடுப்பு இதெல்லாம் தான் கோயிலேருந்து கொடுப்பாங்க. நமக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு நம்ம யாரெல்லாம் பொங்கல் வைக்கிறோமோ அவங்க கொடுத்து முன்னாடி பேரும் கொடுக்கணும். நம்ம கோயிலுக்கு போயிடலாம் அப்படிங்கிறவங்க பேர் கொடுத்துருவாங்க. இல்லாதவங்க குழப்பத்தில் இருப்பாங்க நம்மளை மாதிரி. ஓகே அப்படியே பொங்கல் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து ஆப்பம் சுட ஆரம்பிச்சிட்டேன். புதுசாக ஒரு ஆப்பச்சட்டி வாங்கியிருந்தேன் பார்த்துங்க. ஓகே அதுக்கும் மாவு ஊற்றி பழக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஊற்றியிருந்தேன். ஆனால் அது சரியாக வரல. நான் எப்பவுமே சுடக்கூடிய பாத்திரத்திலே அப்போ சுட்டுட்டே குருமாய் வச்சு நைட்டு